பொள்ளாச்சியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் அடிப்படையில் 499 மதிப்பெண் பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்து தனியார் பள்ளி மாணவன் சாதனை படைத்துள்ளார். தமிழகத்தில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பிறகு மாணவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆட்சிப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் பரத் வித்யா நிகேந்தன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பயிலும் குருதீப் என்ற மாணவன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 99 மதிப்பெண்ணும், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல் ஆகிய பாடங்களில் 100 மதிப்பெண்களும், சமூக அறிவியலில் 95 மதிப்பெண்களும், மொத்தம் 494 மதிப்பெண் பெற்றிருந்தார். இந்நிலையில் சமூக அறிவியல் பாடத்தில் குறைவான மதிப்பெண் போடப்பட்டு இருப்பதாக கூறி மறுகூட்டலுக்கு மாணவன் விண்ணப்பித்தார். மறுகூட்டலில் சமூக அறிவியல் பாடத்தில் 100 மதிப்பெண் போடப்பட்டது. இதனால் 500க்கு 499 மதிப்பெண் பெற்று மாநிலத்தில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். மறுகூட்டல் அடிப்படையில் 500க்கு 499 மதிப்பெண் பெற்ற அந்த மாணவனை பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர் இன்று இனிப்பு வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் மறுகூட்டல் அடிப்படையில் 499 மதிப்பெண் கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவன் குருதீப் தெரிவித்தார். என் பேர் குருதீப். நான் பரத் வித்யா நிகேதன் ஸ்கூல் பொள்ளாச்சியில் படிக்கிறேன். நடந்து முடிஞ்ச 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமில் 500க்கு 494 மார்க் வாங்கியிருந்தேன். சோசியல் சயின்ஸில் 95 தான் வந்திருந்தது. 100 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்ததில் 5 மார்க் டோட்டல் போடாமல் இருந்தது. ரீடோட்டல் போட்டதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸில் 100 மார்க் வந்துருச்சு. இப்போ என்னோடய டோட்டல் 499 அவுட் ஆஃப் 500. ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் மார்க். இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ்.